Friends, welcome back to Play Tamil Live. இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான ஒரு அனிமேட்டட் மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கேபாப் டீமன் ஹண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நம்ம தமிழ் டப் ஆடியோ அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலி ரீசெண்டான டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் இருந்த எல்லா அனிமேஷன் மூவிஸ் நல்லபடியாகவே இருந்திருக்கா. ஸோ இதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலி மியூசிக்கல் வைஸில் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நான் ஜென்ரிக்காகவே நான் வந்து நிறைய மியூசிக்கல் மூவிஸ்லாம் வந்து அது இன்ட்ரெஸ்ட் வராது, கொஞ்சம் போரிங்காக போயிடுவேன்னு. பட் இது வந்து யூனிக்காக இருந்தது. அது ஒரு வேறு மாதிரியான ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் நீங்களும் நிறைய மியூசிக்கல் மூவிஸ்லாம் பார்க்க மாட்டீங்க, இந்த மாதிரி கான்சர்ட் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா சும்மா இந்த படத்தை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்களும் லைக் என்ன மாதிரி கொஞ்சம் அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூப்பராகவே படத்தை வந்து நல்லபடியாகவே எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு IMDbல 7.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ அது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மேபி நிறைய மியூசிக்கல் லவர்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கொரியன் கான்செப்டில் லைக் நம்ம கேபாப்னா நம்ம நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச என்னது இப்போது நம்ம BTS தெரியும், இல்லை இன்னொரு இந்த கேர்ள்ஸோட குரூப் இருக்கும் பிளாக் பிங்க்னு சம்திங் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரியானது தான் நம்மளுக்கு வந்து ரியல் உலகத்தில் தெரியும். பட் இது வந்து அவங்களே ஒரு அனிமேஷன் வைஸில் தனியாக ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஹண்ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபீமேல் க்ரூ வர்சஸ் பாய்ஸோட ஒரு தனி க்ரூ இருக்கும், இந்த சாஜா பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஜா பாய்ஸ் ஃபுல்லாகவே டீமன்ஸாக இருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம ஹண்ட்ரக்ஸ் இருக்க குரூப் சொல்கிறோம்ல, இவங்க தான் இந்த டீமன் ஹண்ட்ரஸாக இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நானும் நினச்சேன் ஃபுல் மியூசிக்கில் தான் இருக்கும்னு பார்த்தா அப்படி கிடையாது. இது கொஞ்சம் ஆக்ஷன் கேட்டகிரி வைஸ்லேயும் அவங்க நல்லபடியாக கவர் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த யூனிவர்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட தந்திருக்காங்க. இந்த மாதிரி ஜென்ரேஷன் கணக்காக பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபீமேல் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து என்டையர் உலகத்தை வந்து டீமன்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றிட்டு இருக்காங்களாம். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க பாடுறது தான் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் ஆட்டோன்வேஸ் வச்சுக்கலாமே. அதுதான் வந்து இந்த டீமன்ஸ் வந்து நம்ம உலகத்துக்கு வரவிடாமல் தடுத்துட்டு இருக்கு. ஸோ அண்ட் அதுலேயும் இன்கேஸ் சில இடத்துல எங்கேயாச்சும் வந்து அந்த ரெல்ம்லேருந்து அந்த லீக் ஆகிட்டு நம்ம உலகத்துக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க போயிட்டு அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. பட் அவங்க வந்து அந்த பாசிட்டிவ் வைப்பை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அதனால அவங்களும் வந்து பாடிட்டே இருக்கணும். பட் அட் த சேம் டைம் அந்த எல்லா சாங்ஸுமே நல்லபடியாகவே இருந்ததுங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து தமிழ் டப்பில் பார்க்க போகிறீங்கன்னா, ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லாம் சில சாங்ஸ் கேட்டால் தமிழ் டப்டோட தான் அவங்க பண்ணாங்க. பட் லேட்டரான் பார்த்தீங்கன்னா சில மெயினான சாங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரிஜினல் லாங்குவேஜில் அவங்க அப்படியே வச்சிட்டாங்க. லைக் இங்கிலீஷ்லேயே தான் அப்படியே இருந்தது. அதனால் அது நீங்கள் எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் எந்த பிரச்சனை கிடையாது. பட் ஹைலி சஜஸ்டட் லைக் நீங்கள் கொஞ்சம் இந்த இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாங் அந்த வைப் ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி அந்த சாங் எல்லாத்தையும் நல்லபடியாக இன்னும் என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் இந்த BTSலாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அது நம்மளுக்கே கொஞ்சம் காண்டாகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த சாஜா பாய்ஸும் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது. பட் புரியுது, நிறைய கேர்ள்ஸுக்கு அதுதானே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க அதை அப்படியே தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த ஹண்ட்ரக்ஸ்ன்ற குரூப்பும் பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகிடுறாங்க இந்த பாய்ஸை பார்த்தோன்னே. பட் அதுலேயும் அவங்க கொஞ்சம் தப்பிச்சுட்டு போகிறாங்க. சில லவ் ஆங்கிள்லாம் நடக்குது. பட் மெயின் கோர் கான்செப்ட் இவங்க டீமன்ஸு, இவங்கள நம்பக்கூடாது அண்ட் அவங்கள போட்டு தள்ளணும். பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா முக்கியமான டீமன்ஸ் எப்படி நம்ம ரியல் உலகத்துக்கு வந்தாங்களா இல்லையா, அண்ட் அதை வர்றதுக்கு இந்த மெயினாக இந்த 3 ட்ரையோ கேங்கை வந்து எப்படியாச்சும் பிரேக் பண்ணணும். அப்போ தான் வந்து டீமன்ஸ் ஃபுல்லாக நம்ம இந்த உலகத்தை ரூல் பண்ண முடியும் தான் அவங்களோட பிளானு. ஸோ அதை எப்படி தடுக்கிறாங்க அதுதான் நீங்கள் என்கிட்ட இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. ஸோ படத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. அனிமேஷன் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நம்ம டிஸ்னி மாதிரி எல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேஞ்சில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த வயசில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது நம்ம என்ஜாய் பண்ணியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மியூசிக்கல் நான் அவ்வளோ ஃபேன் கிடையாது. பட் இருந்தாலும் அது எல்லா மியூசிக்கும் நல்லபடியாக இருந்தது. என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது டாப் மோஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் சில பேருக்கு அது கண்டிப்பாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆர் ஃபீல் ஆகும் இன்கேஸ் உங்களுக்கு சில லவ் ஸ்டோரி பேக்ரவுண்ட்லாம் இருந்தால். அண்ட் அதெல்லாம் சேர்த்து என்டையர் இந்த படத்தை பார்க்கும்போது ப்ரில்லியண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ப்ளே தமிழில் இந்த மூவிக்கு ரேட்டிங் தரணும். நான் 7.5 தருவேன் அவுட் ஆஃப் 10. ஒரு ப்ளசண்ட்டான நல்ல மூவி. ஸ்லைட்டாக அதனால் நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூட எஸ் டெஃபினட்டாக பார்க்கலாம். நார்மல் லவ் கான்செப்ட் தானே, அது நம்ம நிறைய தமிழ் மூவிலே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே தான் இந்த படத்துலையும் வரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட கூட நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், தான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் நீங்களும் மூவியாக பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.